14வது நூற்றாண்டில் அலாவுதீன் கில்ஜியோடைய படை தளபதி மாலிகா கஃபூர் மதுரையை நோக்கி படையெடுத்து வந்தார். அப்படி படையெடுத்து வரும்பொழுது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் இருந்த 5 சிவாச்சாரியார்கள் சுந்தரேஸ்வரருக்கு முன்னாடி ஒரு கல் திரையை எழுப்பி அதற்கு முன்னாடி ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வச்சாங்க. அப்படி பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிற சுந்தரேஸ்வரருக்கு முழுமையான பூஜைகள் செஞ்சு கண்ணீர் மல்க இனிமேல் நான் உன்னை எப்போ பார்க்க போகிறனோ அப்படின்னு விடைபெற்று தான் இந்த காரியத்தை அவங்க மனசு வலிக்க செஞ்சாங்க. அவங்க பயந்தபடியே மாலிகா கஃபூருடைய படையெடுப்பில் கோயிலை முழுமையாக அடித்து சிதிலமடைய செஞ்சாங்க. இதன் பிறகு 48 ஆண்டுகள் கடந்து விஜயநகர பேரரசு மதுரைக்கு ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ இருந்த இளவரசர் குமாரகம்பன் அப்படிங்கிறவர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை புனரமைக்கணும் அப்படின்ற தன்னுடைய விருப்பத்தை மக்கள்கிட்ட தெரிவித்த பொழுது இருந்த பழைய 5 சிவாச்சாரியர்களில் ஒருவர் மட்டும் உயிரோடு இருந்தார். அவரு முன் வந்து, மன்னா இல்லை, பழைய சிலையே சிறப்போடு தான் இருக்குது, நாங்கள் இந்த மாதிரி ஒரு போலியான செவத்தை முன்னாடி எழுப்பி வச்சுருக்கோம் அப்படிங்கிற விவரத்தை மன்னர்கிட்ட சொல்லி அந்த பழைய செவத்தை அகற்றும் பொழுது நடந்த அற்புதம் தான் எல்லாரையுமே வியக்க வச்சுது. எப்படி அந்த விக்கிரகத்தை முழுமையாக அலங்கரித்து விளக்கேற்றி வச்சுருந்தாங்களோ அது அப்படியே இருந்துச்சு. இதற்கு சான்றா சிதிலம் அடைஞ்ச சிவலிங்கம் இன்னமும் பொற்றாமரை குளத்து பக்கத்தில் இருக்குது. இந்த கதையினுடைய உண்மை தன்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னமும் அந்த பொற்றாமரை குளத்து பக்கத்தில் சிதிலம் அடைஞ்ச சிவலிங்கம் இருக்குது. அதற்கு மேலேயே இந்த வரலாறை எழுதி போட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ போனாலும் கோயிலில் பார்க்கலாம்.